ஹாய் மக்களே, நான் இப்போ வந்து புல்லி கேமோடைய பார்ட் த்ரீ இல்லை, இது வந்து பார்ட் 4. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வந்து ஒரு கீழே வந்து குக் இருப்பாங்க, அவங்க கூட போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் ஹியூமரை வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருப்பாங்க. இப்போ தான் நானும் வந்துட்டேன். ஹியூமரை வளர்க்கலான்னு பார்த்தா என்னடா இந்த ஏங்க அந்த ஜெயிலில் இருக்கிற கிச்சனோட மோசமாக இருக்குங்க. சிகரெட் வேறு குடிச்சிட்டு இருக்கா. ஐயா ஏங்க எது மூக்கு சளி, அதுக்கு வந்து டெக்ஸ்சர் ஆட் பண்ணுதாமா, ஃப்ளேவர். என்ன ஒரு புத்திசாலித்தனம். ஐயா இந்த கரும்பத்தை சாப்பிட்டு எவனுக்கு என்ன வியாதி வரும்னு தெரியாது. ஓகே, நீ எதுக்காக வந்து சொல்லி குக்கர், அதாவது ஹெட் மாஸ்டர் வந்து அனுப்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி சொல்லலாம். ஓகே ஓகே, எதை பொருள்லாம் வேணுமா அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த பொம்பளைய பார்த்தாலே பயமா இருக்குங்க. அதை விட இந்த இடத்த பார்த்தா இன்னும் பயங்கரமா இருக்கு. இந்த கர்மத்தை சாப்பிட்டுக்கிட்டு எப்படி இந்த பசங்க எல்லாம் உயிர் வாழ்றாங்கன்னு தெரியல. ஓகே, யம்யா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் மீட் வந்து இவளுக்கு தேவையா, அதே மாதிரி ரேசர் வந்து தேவை மஸ்டாஷ்க்கு, அதே ஒன்றா நெயில் பாலிஷ். எது இந்த மூஞ்சிக்கு வந்து இந்த மூணுமே தேவையா? நான் ஜென்மத்துக்கு இந்த ஏங்க இல்லை, இந்த இடத்த கொஞ்சமாவது பசங்க வந்து பார்ப்பாளுகளா இல்லை இந்த இடத்த? அதுவும் இந்த கிளவி சமைக்கிறது கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. இந்த கர்மத்தை சாப்பிட்டா எப்படிங்க? ஐயோ, நினைச்சாலே ஒரே அறிவுறுப்பா இருக்கு. ஆண்டவா, இந்த ஸ்கூலுக்கு கரெக்ட், இந்த ஸ்கூல்லலாம் எவன் இந்த குழந்தைகளை பற்றினெல்லாம் யோசிக்கப்போம். பூராவே புல்லிஸு கேங்ஸ்டர்ஸோடைய பசங்க தான் இங்கே இருப்பாங்க. பயாலஜி இருக்கு, பயாலஜி இந்த மட்டும் நான் வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது. பயாலஜி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வெட்டுறது, குத்துறது, குலையிறது, இங்கே தான் என்னுடைய வேலையை வச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, போன வாட்டி தவக்கலை, இந்த வாட்டி என்ன? ஓகே, எலி. இந்த வாட்டி நம்மளுக்கு ஒரு எலியை வந்து குத்துருக்காங்க. அப்படியே சிலுவையில் அறைய வேண்டியது தான். அப்படியே ஒரு போடு நடுவாப்பில், அப்படியே சைடு வாக்கில் இன்னொரு போடு, அப்படியே கீழால் இன்னொரு போடு. அவ்வளோதான், ரெண்டுத்தையும் ஓப்பன் பண்ண வேண்டியதான். பாடி ஓப்பன் பண்ண. ஓகே, ஐடென்டிஃபை த ஆர்ட். ஓகே, இங்கேயும் கொஞ்சம் பின்னு கொடுத்தாங்க. ஐடென்டிஃபை த ஆர்ட். ஓகே, அதுலேயும் பாருங்க ராக் ஸ்டார் எப்படி டெவலப் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. ஆட்டை பிரிக்கிறதும் மூளையை எடுக்கிறதும் இல்லை, மூளையெல்லாம் இது வரைக்கும் நான் வந்து எடுக்கலை, ஆட்டை எடுத்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது லங் சிஸ்டமாக இல்லை டைஜெக்ஷன் சிஸ்டமாக இது பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, அப்படியே எடுக்க வேண்டியதான், ஒரு பீஸ் பை பீஸாக அப்படியே ஸ்மூத்தாக எடுக்க வேண்டியதான். ஓகே, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலி. அடுத்தது இது உடல் குந்தாணி எல்லாம் உருவ வேண்டியதாக. யாராவது இந்த வீடியோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த பாட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்தது வந்து கொட்டை கூட நம்ம வந்து விட போகிறது இல்லை. அதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்னி, இலியோடைய கிட்னியை கூட நம்ம வந்து திருடுறோம். மக்களே, கிட்னி திருடுறோம். எத்தனை பேருக்கு கிட்னியை திருடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெத்த எலியோடைய கிட்னியை திருடிக்கிட்டு இருக்கேன் நான். ஓகே, அவன்தான் கிட்னியை நம்மளுக்கு கிடைச்சேன். செகண்ட் பாஸ். ஓகே, பாஸ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன மிஷன் தான். ஓகே, இதுக்கு நம்ம ரிவார்டாக ஒரு ஷர்ட் கொடுத்துருக்காங்க. ஷர்ட்டாவது டிஷர்ட்டான்னு தெரில, ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, திரும்ப நான் கேஃபட்டேரியாவுக்கு போகிறேன். ஓகே மக்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எட்னாவுடைய அந்த ஒரு பைக். ஸோ எடுக்கலாம்னு பார்த்தா ஓகே எடுத்துனேன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா நீட்டி, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கப்புறம் அந்த ப்ரஷ், இந்த மாதிரி விஷயங்கள் தான் தேவைப்படுது. 3 பொருள். நெயில் பாலிஷும் கேட்டிருப்பா போல இருக்கு. அது மாதிரி ஒரு ரேசர் ஒன்று மஸ்டாஷ்க்கு, அந்த மூஞ்சிக்கு இந்த மேக்கப் செட்டெல்லாம் ஒரு கேடு. என்ன கொடுமடா இது. ஓகே, மீட் ஷாப்பா இது? ஓகே, எம்எம் மார்க்கெட் இதுதான் நினைக்கிறேன். ஓகே, எம்எம் மார்க்கெட். ஓகே, எம்எம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஓகே, இருங்க, இங்கே என்ன இருக்குது? மீட் இருந்த லிஸ்ட்டில் இருக்கா? இல்லை முட்டை இருக்குது, ஜூஸ் இருக்குது, ஃப்ளவர் இருக்குது, ஆனால் மீட் இல்லையே.
மீட்டை எடுத்துட்டோமா நம்ம? இருங்க. ஓகே, நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எடுத்துருக்கேன். ஓகே, மீட்டை எடுத்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மீட்டை எடுத்தாச்சு. பக்கத்துலேயே தான் இன்னொன்று இருக்குது. இங்கே தான் பார்பர் ஷாப். இதுக்குள்ளே நம்ம எக்னாவுடைய ரேசரை வந்து எடுக்கணும், மஸ்டாஷ்க்கு. ஓகே, அதையும் பிக் பண்ணியாச்சு. இன்னும் என்னென்னலாம் எடுக்கிறோம் தெரியலையே. ஓகே, லாஸ்ட் ஒன்று ரைசரு நீல் பாலிஷ்னு நினைக்கிறேன். ஓகே, நீல் பாலிஷ் ஐ திங்க். ஓகே, இதுக்குள்ளே என்ன இருக்கு? ஓகே, கிடைச்சிச்சு. லாஸ்ட் ஒன்றும் கிடைச்சிச்சு. பட்டாடா மாமே. ஓகே, அவனா அந்த பிசாஸுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, இவ்வளோ தாங்க. நம்ம வந்து பொருள் எடுத்து வந்து கொடுக்குறோம். அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கிட்டா ரிவார்டு என்ன? ஓகே ஓகே, ரிவார்டு வந்து பார்த்திங்கன்னா $15 நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கா ரிவார்டா. இந்த $15 இந்த பேயோட வேலை செய்யணுமாங்கிறது பரவாயில்ல, இருந்துட்டு போ. நம்ம இப்போ நெக்ஸ்ட் மிஷனுக்கு போகலாம். நெக்ஸ்ட் மிஷனுங்கிறத விட நெக்ஸ்ட் கிளாஸு. நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன கிளாஸு? வாங்க மக்களே, நெக்ஸ்ட் கிளாஸ் என்னது? ஆர்ட்டா என்ன? ஓகே, மேக்ஸ் மியூசிக். ஐயா, நம்மளுக்கு மியூசிக் தான் ஆகாது. ஸோ நம்ம மியூசிக் வந்து கட்டாச்செல்லாம் மிஷன். நம்ம ஏன்னா எதுக்கு இந்த மியூசிக்கில் எல்லாம் வந்து போராடிக்கிட்டு நம்ம வந்து டைரெக்டாக போய் நம்ம வந்து மிஷன் பண்ணி காசு சமாளிப்போம். காசு இங்கே இருக்கு. காசு. ஓகே, லைப்ரரி பக்கத்தில் தான் மிஷன் காட்டுச்சு. கண்டிப்பாக ஒரு நேர்டோடைய ஒரு மிஷனாக தான் இருக்கும். ஓகே, ஜாக்ஸ் எதிர்ப்புறாங்க. ஓகே, ஓகே, ஏதோ நாடகம் நடிக்கிறான் போல இருக்கு. அதுக்கு வந்து கேரக்டர் ஷீட் ஒன்று எழுதிருப்பான் போல இருக்கு. அதை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லிட்டு புலம்புறான். ஓகே, ரோல் பிளேயிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் பேசணும். ஏங்க, இந்த நர்ட்ஸ் கிட்டோடைய அந்த ஸ்பீச்சை பாருங்களேன். அதாவது நர்ட்ஸ் எப்பவுமே அந்த ஸ்பீச் சைட்லேயும் அந்த புத்திசாலிகளாக தான் இருப்பாங்க. அது அவங்களுடைய ஸ்பீச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் அதுவே புல்லிஸு, அந்த ரிச் கிட்ஸு, ஜாக்ஸு, இவனுங்கெல்லாம் அப்படி கிடையாது. அவனுக்கு அதிகமாக பேச மாட்டானுங்க. அதனாலே அவங்களோட ஸ்பீச்செல்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நார்மலாக இருக்கும். பட் ஆனால் இந்த நர்ட்ஸோடைய ஸ்பீச் மட்டுமே அப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று கொடுக்குறீங்க. ஓகே, இவனுக்கு கிட்ட தான் அடித்து போனதுன்னு அந்த ஒரு ஷீட்டையும் கேட்டதுக்கு முடிஞ்சா வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். என்னை பற்றி தெரியாம தான் எவ்வளோ சுற்றிக்கிட்டு இருக்கல இந்த ஸ்கூலில். உனக்கு பூசை. ஓகே மக்களே, ஆல்ரெடி நான் வந்து நிறைய கேரக்டர் ஷீட்டை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஒன்றும் நம்ம வந்து சேஸ் பண்ணுறது, அடிக்கிறது, பிடுங்கிறது, இதே தான் நம்மளோட கேம் முழுக்க வேலையாக இருக்குது. ஸோ அதான் நான் கொஞ்சம் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். எதுக்காக, உங்களுக்கு வந்து ஸ்டோரியில் ஏதாவது ஒரு ஒன்று இருந்தால் பரவாயில்ல. ஜஸ்ட் நம்ம ஓடுறது, சேஸ் பண்ணுறது, துரத்தை பிடிக்கிறது, அவ்வளோதான் இந்த கேமில் ஒரே ஒரு விஷயமா இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, இந்த கேம் முடிச்சுட்டு நான் உங்களை வந்து ஓகே, நீ என்னோடய ப்ரெஷஸ் டாக்குமெண்ட் சரி கொண்டு வந்துட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து வாழ்த்துறான். ஓகே, அதுக்கு வந்து இவன் வந்து இன்னும் புகழ்றான். அதுக்கு சரி, காசை கொடுத்துட்டல, இப்போ போயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மியும் சொல்லிடுறான். ஓகே, நம்மளுக்கு $10 இது வந்து $10. டாலர்ஸுக்கும் பக்ஸுக்கும் என்ன வித்தியாசம் எனக்கு சுத்தமாக தெரில. ஓகே, நான் அடுத்த மிஷனுக்கு போய் பாய். மிஷன் வந்து எங்கே இருக்குன்னா கார்னிவல் சைடில் இருக்குது. அதுதான் இந்த கார்னிவல் அங்கே இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துக்கு வரேன். ஸோ ஓகே, நம்ம வந்து பே பண்ணணுமா? ஐயோ, $1 வந்து போய் முடிவு விட்டாரு. $1. ஐயோ, ஏமா ஓரம் போமா, அடிங்க ஓரம் டேய், அடிங்கடி அப்படி எனக்கு தள்ளி விட்டு தானே போடியும் தாச்சும் வயசான காலத்தையும் பார்த்து எப்படி. ஓகேங்க, ஓகே, நல்லா தான் டெவலப் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் புல்லி கேமில் மட்டும்தான் இந்த மாதிரி சர்க்கஸ் எல்லாமே இருக்குது. மற்றதெல்லாம் வெறும் வச்சிருக்கேன். இது என்னது?
ஓகே ஓகே. ஜிம்மி இவனை பார்த்தோன்னே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ அது என்னன்னு உனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி ஜிம்மி வந்து அது ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்கிறது, அதை வெளிநாட்டில் தான் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஸ்டாச்சு, அதை பற்றி சொல்கிறாங்க. அது இவன் வந்து இன்சல்ட்டாக பார்க்குறாங்களா, அது வந்து எப்படி சொல்கிறது, அது உங்களுக்கு சொன்னால் புரியாது மக்களே. ஓகே, அது எல்லாத்தையும் ஸ்மாஷ் பண்ணணுமா, அதுக்கு வந்து இவன் வந்து பேய் பண்ணுறாளா. அது வந்து புல்வர்த் முழுக்க இருக்கான், அதான் நம்ம ஸ்கூல் முழுக்க அது இருக்காமா. இந்த சர்க்கஸ்லாம் அதாவது குள்ளமாக இருக்கிறவங்கெல்லாம் வேலைக்கு வச்சுருப்பானுங்கல்ல, ஸோ அதே மாதிரி தான் உடச்சா பார்த்தீங்களா ஒரு ஸ்டாச்சு, அதை வந்து அங்கங்கே இருக்குமாமா. ஸோ அது வந்து இவளை வந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதை போய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதை பார்த்து இவளுக்கு வந்து கொஞ்சம் இன்சல்ட்டாக ஃபீல் ஆகுது. ஸோ அதனால தான் நம்ம போய் அதை வந்து உடைக்கணும். ஆனால் இது மெயின் மிஷன் கிடையாது, இது வந்து ஒரு சைட் மிஷன் மாதிரி தான். நான் இப்போதைக்கு எதுவுமே உடைக்க போகிறதில்ல. ஓகே, எக்ஸிட் அந்த சைடு இருக்கா, நல்லதுடா. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹோம்லெஸ் மேன் கிட்ட தான் வந்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு டாக்டிக்ஸ் தேவை, ஃபைட்டிங் மூவ்ஸ். இவன் வந்து இந்த டிரான்ஸ்மிட்டர் எடுத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபைட்டிங் மூவ்ஸ் சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னான். ஓகே, இதுக்கு தான் ஃபைட்டிங் மூவ். ஓகே ஓகே, இது ஓகே கையில் மட்டும்தானே. ஓகே, அவ்வளோதான். ஓகே, இந்த ஹோம்லெஸ் மேனை பற்றி எப்படி சொல்லுது, அவன் வந்து ஒரு எப்படி சொல்லுது, இதுக்கு முன்னே ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும். நம்ம பீட்டரும் கேரியும் இந்த இடத்துக்கு வந்திருப்பானுங்க. வந்துட்டு இவனை சரி நம்ம இவனை டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பானுங்க. ஆனால் இவனை பார்த்தோன்னே பயந்து ஓடி இருப்பாங்க. ஆனால் ஜிம்மி ஓடி இருக்க மாட்டான். அப்புறம் தான் சொன்னான், இவன் வந்து ஒரு சோல்ஜரு, இவனுடைய டீம்மேட்டை யாரோ பிட்ரே பண்ணி எல்லாருமே செத்துட்டாங்க, இவன் ஒருத்தர் மட்டும்தான் உயிரோடு இருந்திருப்பான் போல. அதை தாங்க முடியாமல் தான் இவன் எப்போவுமே குடிபோதையில் சுற்றிக்கிட்டு இருப்பான். நீ எனக்கு டிரான்ஸ்மிட்டர் எடுத்து கொடுத்தேன்னா எங்களுடைய சீக்ரெட் ஆர்மியோட ஃபைட்டிங் மூவ்ஸை சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னான். ஸோ அதுதான் நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் எடுத்து கொடுத்தோம். ஸோ இதுதான் ஃபைட்டிங் மூவ்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க இல்லையா. ஆனால் இதுவும் நல்லா இருக்கும். இந்த புல்வர்த்தில் இருக்கணும்னா ஒன்று ஃபைட் பண்ணணும், இல்லைன்னா மூளை யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு மூளை இல்லை, ஃபைட்டிங் மூவ்ஸ் தான் ஒரே வழி. ஓகே ஓகே, அவங்க தான் நான் கவுட் அவ்வளோதான். என்ன ஓகே, இன்னொரு டிரான்ஸ்மிட்டர் கிடச்சிச்சுன்னா என்கிட்ட கொண்டு வா, நான் உனக்கு இன்னொரு ஃபைட்டிங் மூவ் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன். ஓகே, அடுத்த மிஷன் ஸ்கூலில் தான் காட்டுது. கிளாஸுக்கு டைம் இருங்க. ஓகே, இது வரையும் நான் வந்து போயிடலாம். இது ஓகே, இந்த பட்டனெல்லாம் கிளிக் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது ஓப்பனாக தானே இருக்குது, ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேரி பாருங்களேன், நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு போட்டு தள்ளுறதுக்கு. அவனெல்லாம் நம்பவே முடியாது கேரியெல்லாம். அப்பா, அவன் சரியான யமகாதகன். ஓகே, நம்ம ஓகே இதுவரையும் ஒரு எக்ஸிட் இருக்குது, அது வரையே போனால் நம்ம அந்த ஃபீவர் இடத்துக்கு போயிடுவோம். பட் ஆனால் இந்த வாட்டி நம்ம இங்கே போக போகிறதில்ல. இது கொஞ்சம் சுற்றிட்டு வர மாதிரி தான் இருக்குது. ஏமா போமா, மிஷனுக்கு டைம் ஆகுது, நீ வேறு வந்து ஹெல்ப் மீ ஊர்வாத்து அப்படியே ஆச்சா போச்சான்னு சொல்லிட்டு இனியும் போய்ட்டு சாவடிக்கிறேன். ஓகே, எங்கே மிஷன் காட்டுச்சு, ஸ்கூலுக்குள்ள தான்டா மிஷன் காட்டுச்சு. ஓகே, நைட் டைமு எல்லோரும் தூங்குறாங்க, நம்ம மட்டும்தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ மிஷன் அவ்வளோதான் நினைக்கிறேன். காலையில் மட்டும்தாங்க மிஷன் இருக்கும், நைட் ஆச்சுன்னா மிஷன் இல்லை. ஆனால் எல்லாருமே சுற்றிட்டு இருப்பாங்க. ஓகே, நம்மளை பார்த்தா மட்டும்தான் டி கிளாஸுக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு விரட்டுவானு. ஓகே, பாய்ஸ் டாமுக்குள்ளே வந்துட்டோம். நான் போய் தூங்கிட்டேன், நான் வந்து மிஷனை போய் பார்க்குறேன். ஓகே, இங்கே கேஃபிட்டேரியாவை இந்த மிஷன் காட்டுது. இல்லை, இங்கிலீஷ் கிளாஸில் என்ன மிஷனு? ஓகே, ஏங்க நல்லா ஸ்கூல்ரா இது. இவன் வந்து குடிச்சிருப்பான் போல இருக்கு, இவன் கண்டுபிடிச்சிட்டான், அதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஓகே ஓகே, நான் குடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சமாளிக்க பார்க்குறான். ஓகே, யார் வந்து குழந்தைங்க முன்னாடி வந்து ட்ரிங்க் பண்ணுறது கேட்கும்போது அவன் சொல்கிறான் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. டேய் முதல்ல இந்த ஸ்கூல் ஆடா இது அப்படின்னு சொல்லும்போது ஓகே, இவன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கான் நம்ம இங்கிலீஷ் டீச்சரு. அது கரெக்டு. இந்த ஸ்கூலில் இருக்கிற புல்லிஸையும் இந்த ஸ்கூலில் இருக்கிற கிட்ஸையும் சமாளிக்கும்போது ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஸ்கூல் ஆடா இது
படிக்கிற தவிர்த்து எல்லா கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஸ்கூலில். கேட்டால் இது வந்து புல்வர்த்து அது இதுன்னு சொல்கிறது. ஓகே, ஜிம்மியும் வந்துட்டான். இப்போ கூட பாருங்களேன் பிடிக்கணும். ஓகே, என்னாச்சு? ஓகே, இவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காராமா. இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சப்ஜெக்ட்டு. அதை நான் எப்படி சொல்கிறது, இவர் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. யோகா, மெடிடேஷன், அதுக்கப்புறம் கண்ட வெப்சைட்லேருந்து கண்ட கர்மத்தை பார்க்குறது, அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் ஆல்கஹால் கொடுக்குற ஃப்ரீடம் இவருக்கு எதுவுமே வரலை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கூட பாருங்களேன் குடிக்கணும். ஓகே ஓகே, எதுவுமே பிடிங்கிட்டேன். இதை நிறுத்துங்க, இல்லைன்னா இதுதான் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஆர்ட் மிஸ் கிட்ட போய் இதை வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறான். மிஸ் பிலிப்ஸ் ஆர்ட் மிஸ்ஸு. அடப்பா டேய், இப்போதான்டா வாய மூடினேன். என் மக்களே, பாட்டில் ஒன்று எடுத்துகிட்டு போனால் இன்னொரு பாட்டில் வந்து ஒழிச்சு வச்சுருக்கான் இவன். எவ்வளோ மிஸ் பிலிப்ஸுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஆர்ட் மிஸ் தான், ஆர்ட் மிஸ்க்கு தெரியும்னு நினைக்கிறேன் இவன் குடிக்கிறது. ஓகே, எங்கெங்கெல்லாம் பாட்டில் வச்சுருக்கான் பாரு. ஓகே, இது வந்து கேஃபட்டேரியா எங்கடா பாட்டில் இருக்கும்? ஓகே, கேஃபட்டேரியாவில் வரைக்கும் ஒரு பாட்டில் இருங்க, நான் போய் பார்க்குறேன். கேஃபட்டேரியாவில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, கேஃபட்டேரியாவில் வச்சுருக்கான். எங்கேயும் பாட்டில் இருக்கும். ஓகே, ரப்பர் பேண்டும் கிடைச்சிச்சு. இந்த ரப்பர் பேண்ட் வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்? என்ன கிடைக்கும்? ரிவார்டு என்னடா கிடைக்கும் ரப்பர் பேண்டை கலெக்ட் பண்ணால்? சொல்லுங்கடா. ஓகே மக்கள், இந்த கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கே தெரிஞ்சிச்சு என்னென்னா, இந்த வீடியோ போட்டுக்கிட்டு பாதி வந்து ரெக்கார்டு வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன மிஷன் பண்ணுறேங்கிறது தான் இல்லை, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ரெக்கார்டே போயிடுச்சு. ஸோ அதுதான் மக்களே, இந்த கேம் ப்ளே இதோட முடிக்க வேண்டியது ஆயிடுச்சு. ரெக்கார்டிங்கை பார்க்காம நான் இப்போ கேம் விளையாண்டுக்கிறேன்னா ரெக்கார்டு ஆகலை. இந்த மிஷன் மட்டும்தான். ஸோ ஃப்ரீயாக விட்டுருங்க. ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை, ஹேவ் அ நைஸ் டே. நான் உங்கள் ஃபாக்ஸ்.